பாக்கிய பார்த்துட்டிங்களாண்ணா, என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா, இப்போ தான் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிடுச்சு. அதுலேருந்து எப்புட்றா மீண்டு வர்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க டைம்க்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னொரு ரெஸ்டாரண்ட்டையும் உடனே காலி பண்ணுங்க அப்படின்ற மாரி ஓனர் வந்து சொல்லிடுறாங்க. இதனால பாக்கியா பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறதுன்னு தெரியாம ரொம்பவே குழப்பத்தில இருக்காங்க. இதுக்கிடையில தான் கோபி வந்துட்டு, "பாக்கியா நீ ஒண்ணும் கவலைப்படாத. உனக்கு துணையா வந்து நான் இருக்கேன். நான் மட்டும் இல்ல, மொத்த குடும்பமும் உனக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. நீ ஒண்ணும் ஃபீல் பண்ணாத. நாங்க பார்த்துக்குறோம்" அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் கிட்ட போய் பேச வரும்போது தான் தெரியுது. சுதாகரோட உண்மை முகம் என்னன்றது. இத தெரிஞ்சுக்கிட்டோனே கோபி பார்த்தீங்கன்னா, பாக்கியா எனக்கு ஆரம்பத்திலேயே சொன்னா, நான் தான் வந்து கேட்காம நீங்க ரொம்ப நல்லவரு அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு, உங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணேன். இப்போ நீங்க கடைசியில இப்படி பண்ணிட்டீங்களே சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு கோபிய பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டு, நான் என்ன பண்ணிட்டோம், எனக்கு வந்து பிசினஸ் தான் ஃபர்ஸ்ட்டு, குடும்பமெல்லாம் நெக்ஸ்ட்டு தான். நான் வந்து பிசினஸ் நோக்கத்தில தான் இதெல்லாம் பண்றேன். நீங்க அத தப்பா புரிஞ்சுக்காதீங்க. ஏன்னா நீங்களும் ஒரு பிசினஸ் மேன். நான் என்ன சொல்ல வரேன்றத உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். அப்படின்ற மாரி சொல்லி கோபிய பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்துவாரு. கோபி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சமாதானம் ஆகுற மாரி இல்ல. நீங்க என்ன சொன்னாலுமே வந்துட்டு, "நீங்க செஞ்சது தப்பு சம்மந்தி. பாக்கியாவ இப்படி அடுத்து அடுத்து நீங்க அடிக்கக்கூடாது. அவ பிசினஸ் செஞ்சு சம்பாரிக்கணுன்றது தான் அவளோட பல நாள் கனவே. அந்த கனவுல நீங்க மண்ண வாரி போடாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு கோபி பார்த்தீங்கன்னா, கால்ல விழ ஒரே கெஞ்ச, சுதாகர் பார்த்தீங்கன்னா மனசு இறங்குற மாரி இல்ல. நீங்க என்னதான் சொன்னாலும், என்ன சவால் விட்டவங்கள நான் ஜெயிச்சு காட்டுறது என்னோட பழக்கம். நான் இந்த விஷயத்துல யாருக்காகவும் விட்டு குடுக்க மாட்டேன் அப்படின்ற மாரி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடு. அப்படியா? அப்ப நாங்களும் பார்த்துக்குறோம். நீங்க எப்படி அவள ஜெயிச்சு காட்டுறீங்கன்னு சொல்லி நாங்க பார்த்துக்குறோம். ஏன்னா பாக்கியாவுக்கு துணையா நான் மட்டும் இல்ல, எங்க மொத்த குடும்பமும் இருக்கு. பாக்கியாவ எப்படியானா பழைய மாரி நாங்க முன்னேத்தி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சவாலா சொல்லிட்டு கோபி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு கோபி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தவர் பார்த்தீங்கன்னா, பாக்கியாவுக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்க. யார் என்ன சமாதானப்படுத்தினாலுமே, என்னடா பண்ணுறதுன்னு தெரியலையே! காசெல்லாம் வேற கட்டணுமே, லோனு கட்டணும், வீட்டுக்கு இது கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாக்கிய நினச்சிக்கிட்டு ரொம்பவே கவலைப்பட்டு தலை மேல கை வச்சுட்டு அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டைமில தான் பார்த்தீங்கன்னா, ராதிகா வீட்டுக்கு வராங்க. ராதிகாவ பார்த்த எல்லாருமே வந்து ஷாக்கிங்காக, "வாங்க ராதிகா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா பார்த்தீங்கன்னா நல்லா விசாரிக்கிறாங்க. ராதிகாவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, "என்ன பாக்கியா இவ்வளோ நடந்திருக்கு, எனக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. என்கிட்ட சொல்லியிருந்தா நான் ஹெல்ப் பண்ணிக்க மாட்டேனா? என்ன அவ்வளோதான் மறந்துட்டீங்களா?" அப்படின்ற மாரி கேட்க, "இல்ல இத என்ன பண்ணுறது? அடுத்தடுத்து பிரச்சனைங்க வர வர நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியாம தல மேல கை வச்சு நின்னு பாருங்க. என் நிலைமை இப்படி ஆயிப்போச்சு." அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா பார்த்தீங்கன்னா சொல்லி கண்ணீர் விட்டு அழுறாங்க. "சரி நான் வந்துட்டேன்ல, நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தீவிரமா யோசிக்கிறாங்க. இப்படி நடந்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க் யூ.